மாற்றம்னு தமிழ்நாட்டை தடு மாற்றத்துல கொண்டு வந்து நிறுத்தி விட்டுட்டீங்களே ஐயா. ஒரு பெண் டாக்டரா வந்தா மதிக்காதவங்க, ஒரு படிச்சு ஒரு இன்ஜினியரா வந்தா மதிக்காதவங்க, ஒரு காக்கி சட்டையை போட்டு ஒரு காவல் அதிகாரியா வந்தா கட்டுன வேட்டியை இறக்கி விட்டு நின்னாங்க. தற்கால அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் எவனா செத்து போயிட்டான்னாதான் நீ அனுமதி கேன்சல் பண்ணுவியா? சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு சுயமரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிற நினைச்சவர் கலைஞர். இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு மருத்துவங்க இருக்கிறாங்க, மருத்துவ படிக்கிறக்கும் ஆள் இருக்கு, படிச்சு முடிச்சு அதை சிறப்பா செயல்படுத்துறக்கும் ஆள் இருக்குங்கிறத திராவிட மாடல் அரசுனால மட்டுமே சாத்தியப்பட்டது. இப்ப இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்ப புதுசா வந்த அமைச்சர் மிஸ்டர் அருண்ராஜ் அவரே சொல்லிட்டாரு. முதல் 10 நாள்ல அவர் ஒரு விசிட் போனார் இல்லையா, அப்பவே பொது மருத்துவத்துல தமிழ்நாடு இந்தியால இருக்க அனைத்து மாநிலத்திலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குதுன்னு சொன்னாரு. சரிங்களா? நமக்கு பாப்புலாரிட்டி நம்மளே தேட வேண்டியது இல்ல, நம்ம செஞ்சிருக்கோம், அதை வெளிப்படுது. பாப்புலாரிட்டி அவரு தேடணும்னு நினைச்சு அடுத்த நிமிஷமே என்ன சொன்னாரு, அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அரசு மருத்துவமனையிலேயே ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்கன்னு சொன்னாரு. 2 வாரத்துல பார்த்தா 8000 தனியார் மருத்துவமனைக்கு அனுமதி, தற்கால அனுமதி கொடுக்கறேன்னு சொல்றாரு. தற்கால அனுமதியா? அதுவும் மருத்துவத்துறைக்கா? ஏயா, நாங்கெல்லாம் கல்வித்துறையே தனியார் மயப்படுத்த வேண்டான்னு சொல்றவங்க ஐயா. நீ மருத்துவத்துறையையும் கொடுத்துக்கிட்டே எவ மருத்துவ எவ வேடன்னு தெரியாத அளவுக்கு கொண்டு விட்டுருவீங்களேயா. இது மட்டுமா? ஐயோ, பார்த்தாவே நடுங்குது. மாற்றம்னு தமிழ்நாட்டை தடு மாற்றத்துல கொண்டு நிறுத்தி விட்டுட்டீங்களேயா. என்ன பண்றது? 8000 மருத்துவமனைக்கு அனுமதி, தற்கால அனுமதி தேவைப்பட்டா நாங்க அனுமதியை பறிச்சிருவோம், சர்டிபிகேஷனை கேன்சல் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. தற்கால அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் எவனா செத்து போயிட்டான்னாதான் நீ அனுமதி கேன்சல் பண்ணுவியா? முதலையே முறையான கரெக்டான சர்டிபிகேஷன் முறைய நீ எடுக்கணும்னு ட்ரை பண்ணல. ஆன்லைன்ல அப்ளை பண்ணா போதும், நான் தற்கால அனுமதியை கொடுக்கறேன்னு சொல்றேன். தயவு செஞ்சு சொல்றேன், மாற்றம்னு ரொம்ப அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இதுக்கு மேல மாற்றம் தேவையில்லை. இத்தனை பேர் இருக்காங்க திராவிடத்துல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கட்டுற திராவிடத்துல இந்த அளவுக்கு இத்தனை ஜென்சிஸ் இருக்காங்கிறது ரொம்ப பெருமையாவும் இருக்கு. நன்றி. சுயமரியாதைக்காக பெண்கள் படிக்கணும், அவங்களுக்கு சுயமரியாதை திட்டம், திருமண திட்டம் இத்தனையும் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு குறை தெரிஞ்சிச்சு. பெண்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை இல்லை அப்படிங்கிறது. என்னதான் ஒரு பெண் படித்தாலும், ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போனாலும், அந்த பெண்களுக்கு அந்த பெண்களோட வீட்டுக்குள்ளே ஒரு மரியாதை கிடைச்சிது, அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு மரியாதை கிடைச்சிது. ஆனால் ஒரு சுற்றுச்சூழலில், ஒரு சமுதாயத்தில் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கல. அப்போ கலைஞர் ஐயா கொண்டு வந்த திட்டம் தான் மகளிருக்கு காவல்துறையில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிற திட்டம். இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, அதுதான் உண்மை. சரிங்களா? அந்த திட்டத்து மூலியமாக ஒரு பெண் டாக்டரா வந்தா மதிக்காதவங்க, ஒரு படிச்சு ஒரு இன்ஜினியரா வந்தா மதிக்காதவங்க, ஒரு காக்கி சட்டையை போட்டு ஒரு காவல் அதிகாரியா வந்தா கட்டுன வேட்டியை இறக்கி விட்டு நின்னாங்க. இதுக்கெல்லாம், இந்த புரட்சிக்கெல்லாம் காரணம் நம்ம திராவிட அரசாங்கம் அப்படிங்கிறத இன்னைக்கு என்ன சொல்ற, பிற கட்சிகளுக்கு ஆதரிச்சு நம்ம ஒருத்தங்களை அசிங்கமா பேசுறோம்னு நினைச்ச பெண்கள் பாருங்க. சரியா? உங்களை எப்படி இருந்தவங்களை எல்லாரையும் இன்னைக்கு சமூகத்துல ஒரு பெண்ணுக்கு சுயமரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிற நினைச்சவர் கலைஞர். அதனால நீங்க தயவு செஞ்சு, உங்களுக்கெல்லாம் நான் ஒரு ஆசையா ஒரு கோரிக்கை வைக்கிறேன், திராவிட கட்சிகளை திட்டி பேசாதீங்க. சரிங்களா? நீங்கள் எங்களை ஆதரித்து பேசுங்கனாலாம் நாங்கள் யார்கிட்டையுமே கேட்கல. ஆனால் இவ்வளவு தூரம் உங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சு, உங்களை இவ்வளவு தூரம் ஒரு அந்தஸ்தில் கொண்டு உங்களுக்கெல்லாம் பேச்சுரிமை வாங்கி கொடுத்துருக்க திராவிட கட்சிகளை தயவு செஞ்சு திட்டாதீங்க. இதுதான் என்னோட ஒரே கோரிக்கை மற்ற கட்சி பெண்களுக்கு. திமுகவுக்கும் எனக்கு நடுவில் யார் வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண